மகாகந்த சஷ்டி விரதம் சீரீஸ் 5. இன்னைக்கு நான் ஒரு விரதத்தை பத்தி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த விரதம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடுமையான ஒரு விரதம்னே நம்ம சொல்லலாம். நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நடக்கணும், ஆனா அந்த விஷயத்துக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம போடுறோம். ஆனா அப்ப கூட அந்த விஷயம் நடக்கவே மாட்டுது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விரதம் வச்சோம்னா நடக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு. ஆனா இந்த விரதம் வைக்கிற முன்னாடி நம்ம ஹெல்த்தை பாத்துக்கணும். நம்ம டேப்லெட் ஏதாவது நம்ம சாப்பிடுறோம், இல்ல ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா இந்த விரதம் நம்ம வைக்கவே கூடாது. ஏன்னா இது ஒரு கடுமையான ஒரு விரதம் தான். அதுதான் இளநீ விரதம். இளநீ விரதம் எப்படி வைக்கிறதுன்னா, காலையில முருகருக்கு எப்பவும் போல நம்ம செய்ய வேண்டிய பூஜையில நம்ம செஞ்சுட்டு, கூடயே நெய்வேத்தியத்துல ஏதாவது ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுனா வைக்கலாம். கூடயே ஒரு இளநீ நம்ம வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு, அது நெய்வேத்தியமா முருகருக்கு நம்ம படிச்ச மாதிரி இருக்கும். அதனால முருகருக்கு படிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம அந்த இளநீ தண்ணியை எடுத்து நாம குடிச்சுக்கலாம். ஆனா கூடயே படிக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் வீட்டுல யாராவது சாப்பிட்டுக்கலாம். ஆனா இளநீ மட்டும் நம்ம காலையில ஒரு இளநீ, ஈவினிங்கா நம்ம பூஜைகள் பண்ணிட்டு ஒரு இளநீ நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இளநீல நம்ம விரதம் இருக்கோம்னா காலையில ஒரு இளநீ, ஈவினிங்கா ஒரு இளநீ, அவ்வளவுதான். ஆனா ஃபுல் டேவும் தண்ணி நம்ம நிறைய குடிக்கணும். நாம சாப்பிட போறதில்ல 6 நாளும். அந்த 6 நாளுக்கும் தண்ணி தான் நமக்கு பலமா இருக்கும். அதனால நிறைய தண்ணி நம்ம குடிக்கணும். சோ நாளைக்கு ஒரு மகா கந்த சஷ்டி விரதம் சீரீஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முருகர் துணை.